ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிற ஒரு வேத வசனராக நம்முடைய சிந்தைகளை திருப்போம். வேதத்தில் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதில் 5வது அதிகாரம் அதில் 46 வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லப்பட்டு இருக்கிறத பாருங்க. உங்களை நேசிக்கிறவங்களே நீங்க நேசிப்பீங்க அப்படின்னா நீங்க ஆண்டோடைய பிள்ளைகள் அல்ல. அப்ப வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, யார தேவன் நேசிக்க சொல்றாரு அப்படின்னா, உங்களை நேசிக்காதவர்களை, உங்களை வெறுக்கிறவர்களை, உங்களை தீமை செய்யணும், நீங்க அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவோட பெரிய குணாதிசயம் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம வாழ்க்கையை நமக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் ரத்தம் சிந்தினார், மறிச்சாரு, தாடி மயிரை பிடுங்குவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு, முட்கிரீடம் ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்பு கொடுத்தாரு. ஆனா அந்த ஜனங்களை அவர் உயிர்த்தெழுந்து வந்த பொழுது ரொம்ப அதிகமா நேசிச்சாரு. அந்த நேசத்தினாலதான் இன்றைக்கும் நாம அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை நேசிக்காதவர்களை நம்ம நேசிக்கவே மாட்டோம். நம்மளுக்கு பிடிக்கலையா, நானும் எனக்கு பிடிக்கலப்பா, அவன் பேசட்டும், இல்லைன்னா நான் பேச மாட்டேன்னு சொல்லி நம்ம இருப்போம். ஆனா ஆண்டவருடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது, உங்களை நேசிக்கிறவர்களே நீங்க நேசிப்பீங்க. அதனால என்ன பலன்? உங்களை நேசிக்காத மனிதர்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். ஒரு தேவ மனுஷன் ஒரு அழகாய் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம மட்டும் இயேசு கிறிஸ்துவா நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா 3 நாள் கழிச்சு உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலையா நம்மளை யாரெல்லாம் அடிச்சாங்களோ, நம்மளை யாரெல்லாம் கொன்னாங்களோ, நம்மளை யாரெல்லாம் துன்பப்படுத்தினாங்களோ அவங்கள ஒரே அடியா போட்டு தள்ளியிருப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனா ஆண்டவருடைய அன்பு என்பது நம்மை திட்டின, தம்முடைய மூஞ்சில துப்பின, தம்மை அடித்த அந்த மனிதர்களை நேசித்து அரவணைத்த ஒரு அன்பு. அப்ப தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிற நீங்க ஒரே ஒரு காரியத்தை செய்யணும். உங்களை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நேசிக்காம, உங்களை விரும்பாதவர்களையும், உங்களை துப்புகிறவர்களையும், உங்களை உங்களை தவறான வார்த்தைகளை சொல்லி உங்களை காயப்படுத்துகிறவர்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால இந்த காலை வேளையில ஒருவேளை யார் மேலச்சு கசப்பு, கோபம், எரிச்சல், ஒருவேளை உங்களை குறித்து தவறா பேசியிருக்கலாம், ஒருவேளை அவங்க மேல தப்பு இருக்கட்டும். ஆனா தேவ பிள்ளைகளாகி நீங்க தேவனை போல உங்களை நேசிக்கிறவர்களை நேசிக்காம உங்களை நேசியாதவர்களை அன்பு செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.